அண்மை செய்தி. விழுப்புரம் பேருந்து நிலைய வாயிலில் பயணிகள் கூட்டமாக குவிந்து வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பேருந்து நிலையத்திற்குள் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் உள்ளே செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகிறார்கள். பேருந்து நிலையம் உள்ளே செல்ல முடியாததால் வாயிலிலேயே மக்கள் கூட்டம் நிற்கிறது. பயணிகளை பேருந்து நிலைய வாயிலிலேயே பேருந்துகள் ஏற்றிச் செல்வது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன். தொடர்ந்து மழை நீரானது அங்கு தேங்கி இருக்கிறது. மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? பயணிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. விழுப்புரத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதே போன்று நேற்று இரவானது 220 மில்லிமீட்டர் மழையானது விழுப்புரம் நகரில் பதிவாகியுள்ளது. திண்டிவனத்தில் 127 மில்லிமீட்டர் மழையும், மரக்காணத்தில் 108 மில்லிமீட்டர் மழையும் என பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக சராசரியாக 76.15 மில்லிமீட்டர் மழையானது விழுப்புரத்தில் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் நேற்று பெய்த கனமழை, நேற்று 1 மணிக்கு தொடங்கிய மழையானது காலை 6 மணி வரை தொடர்ந்து கனமழையான பலத்த இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதுமே கடல் போல தண்ணீர் தேங்கி நின்றது. கழிவு நீரும் மழை நீரும் தேங்கி உள்ளுமே முழுவதுமாக தேங்கி நின்ற காரணத்தால் பேருந்துகள் உள்ளே சென்று வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. உள்ளே பேருந்துகள் சென்றால் அலை போல தண்ணீர் அடித்து பயணிகள் ஏறும் பயணிகள் மீதும் தெரித்தது. இதனால் பயணிகள் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் அந்த பேருந்துகள் வெளியே நிறுத்தப்பட்டு பயணிகளை ஏற்றிச் சென்றனர். வெளியிலிருந்து வரும் பேருந்துகள் திருச்சி, சென்னை, மதுரை உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரப்படும் பேருந்துகளானது பேருந்து நிலையத்தின் வாசல் வழியாகவே வெளியிலேயே நிறுத்தி வைத்து பயணிகளை அங்கு காத்திருந்த பயணிகளை ஏற்றிச் சென்றனர். இதன் காரணமாக அந்த பேருந்து நிலையமே மிகுந்த கூட்ட நெரிசல் காணப்பட்டது. பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயினர். இந்த கூட்டம் காணப்பட்டதால் இந்த விழுப்புரம் சென்னை, விழுப்புரம் திருச்சி சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அந்த பேருந்து நிலையமானது முக்கிய பகுதியில் அமைந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பேருந்து நிலைய வாயில் பகுதியில் சாலைகள் அடைத்தபடி பொதுமக்கள் நின்றதால் அந்த பகுதியே ஒரு கூட்டமாக காணப்பட்டது. இதனை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள கூட்டத்தை அப்புறப்படுத்தி வாகனங்களை ஒழுங்குபடுத்தி முறையாக அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மாநகர நகராட்சி நிர்வாகம் சார்பிலும் அந்த தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் மின் மோட்டார், டீசல் மோட்டார் உள்ளிட்ட 4-5 மோட்டார்களை வைத்து அங்கிருந்து அந்த மழை நீர் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்தி வெளியேற்றும் பணியினை துரிதமாக ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் டி. பழனி அவர்களும் இன்று காலை நேரில் வந்து பார்வையிட்டு இந்த பணியினை நடைபெற்று வரும் இந்த பணியினை துரிதப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த புதிய பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள மழை நீரானது சிறிய மழைக்கு இந்த பகுதியில் மழை நீர் அதிகப்படியாக தேங்கி காணப்படுகிறது. இந்த பகுதி மக்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள சுற்றியுள்ள மக்கள் நிரந்தரமாக இந்த மழை நீரை தேங்காத வண்ணம் மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழியிலிருந்து இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறப்படும் மழை நீர் வடிகால் வாய்க்கால்கள் ஒழுங்காக அமைக்கப்பட வேண்டும். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.